ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் ஆண்மை குறைவு தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட வீடியோக்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது விந்தை வலிமைப்படுத்துவதன் மூலமாகவும் விந்தை கட்டுவதன் மூலமாகவும் எப்படி நீடித்த இன்பத்தை பெற வைக்க முடியுங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப்பிக்கில் பேச போகிறோம். இந்த டாப்பிக்கில் நம்ம பேச போகிறது பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா பாதாம் பிசின். இந்த பாதாம் பிசின் உடம்புக்கு எப்படி நன்மை புரியுது, இதனால் என்னென்ன பலன்கள்லாம் இருக்குது, இது எப்படி உடம்பில் ஆக்ஷன் செய்யுது, சரிங்களா? இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சின்ன ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த பிசின் மருத்துவத்தில் பல வகையான வேல்யூ உள்ள மருந்துகள்லாம் இருக்குங்க. அதை நம்ம சொன்னோம்னா மிகையாகாது. ஃபார் எக்ஸாம்பிள், தேவதாருன்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை என்ன பண்ணுவாங்கன்னா காயப்படுத்துவாங்க. காயப்படுத்தும் பொழுது காயப்படுத்தி உள்ளே கொஞ்சம் ஒரு சில ஸ்டிமுலேஷன் பண்ணும் பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த மரம் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக ஒரு சில ரெசின்களை சுரக்க ஆரம்பிக்கும். அப்படி சுரக்கப்படக்கூடிய அந்த ரெசின் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா பல லட்சக்கணக்கான ரூபாய் அளவுக்கு வேல்யூ உள்ளது இருக்கும். எனக்கு சரியான அந்த வேல்யூ தெரியலை, அதனால் நான் இந்த இடத்துல சொல்ல முடியலை. நீங்கள் இணையதளத்தில் சென்று தேடிக்கொள்ளுங்க, சரிங்களா? அதே மாதிரி தான் எந்த ஒரு மரத்துலேயும் இயற்கையான ஒரு காயமோ அல்லது செயற்கையான ஒரு காயமோ ஆணி அடித்தல் மூலமாகவோ அல்லது இந்த மாதிரியான இது ஏற்படுத்தும் பொழுது அல்லது சில நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மரத்தில் அந்த அசைவுகளின் பொருட்டு இயற்கையாகவே சில இடத்துல தெரிவுகள் ஏற்படும். அப்படி அந்த இடத்துல வரக்கூடிய அது நம்ம இதில் வரக்கூடிய இரத்தம் மாதிரி அதில் வரக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரூடர் தான், அதாவது வெளியேறக்கூடிய ஒரு திரவம் தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த பிசின் வகை. இந்த பிசின் சாதாரண ஒரு இதை காட்டிலும் மிக மருத்துவ குணங்கள் அபரிமிதமாக கொண்டது. ஃபார் எக்ஸாம்பிள், சாம்பிராணியும் ஒரு வகையான ரெசின் தான். அது என்ன பண்ணுது, இன்றைக்கி ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிக்கிற காலத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் கோயில் வீடுகளில் அந்த தூபம் போடுறதுக்கு பயன்படுத்தும் போது இன்றைக்கி ஃபியூமிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது செயலை அந்த சாம்பிராணி செய்யுது. சுற்றி உள்ள பாக்டீரியாக்கள், கேடு செய்யக்கூடிய கிருமிகள்லாம் அழித்து அதை நம்மளுக்கு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு உண்டு பண்ணி கொடுக்குது. அந்த அளவுக்கு அதில் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, சரிங்களா? சரி, நம்ம டாப்பிக்கு வருவோம். நம்ம டாபிக் இந்த ஆண்மை குறைவு, ஆண்குறி எழுச்சியின்மை. இதுக்கு இந்த பிசின்களோட உபயோகம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அதில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது பாதாம் பிசின். பாதாம் பிசின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. பாதாமில் ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி 2 வகையான பிசின் காணப்படுது. 2 வகையான மரங்கள் இருக்குது. ஒன்று கசப்பு, ஒன்று இனிப்பு. இந்த இனிப்பு மரத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு எக்ஸ்க்ரூடு தான், வெளியேறக்கூடிய ஒரு திரவம் தான் இந்த பிசின், பாதாம் பிசின் நம்ம சொல்லக்கூடிய ஒரு திரவம். இந்த திரவத்தை காய வச்சு தான் நம்ம அதை எடுக்க முடியும். அதை சில அடல்ட்ரன்ஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க, சரிங்களா? அந்த அடல்ட்ரன்ஸ் பண்ணி கொண்டு வரும் பொழுது அதை நம்ம சரியான ஒரு இதை பார்த்து வாங்கி கொள்ளுங்கள். கூடுமான வரைக்கும் அந்த நேச்சுரல் இது பியூர் ஒயிட்டாலாம் வராது. இன்றைக்கி பார்க்கும்போது அதில் ஜவ்வரிசி இந்த மாதிரியான இதுகளில் கலந்து நிறையா பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி அது கிடையாது. சில இளம் மஞ்சள்காத கலந்துருக்கும், சரிங்களா? அதில் சில தூசிகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அது ரா ப்ராடக்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி அது கரைச்சி வடிகட்டி பண்ணோம்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி போயிடும். ஆனால் அதில் அந்த மரத்தோட தூசி இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதை நீங்கள் பியூரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. சரி, இந்த பாதாம் பிசின் எப்படி நம்ம இதுக்கு நம்ம ஆண்மை குறைவை எப்படி சரி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா,
சுக்லம் சௌமியம்னு ஒரு டாபிக் நம்ம சொல்லிட்டோம். அதாவது நம்ம ஆயுர்வேதத்தில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை வந்து சொல்லிட்டாங்க. சுக்லம் சௌமியம். சுக்ரம் வந்து நம்ம விந்து வந்து குளிர்ச்சி தன்மையான இது உள்ளது. அதில் அதிகமான உடல் குளிர்ச்சி அந்த மாதிரி இருந்தால்தான் அது வந்து உற்பத்தியும் நல்லா இருக்கும், அதுவும் வேகமாகவும் போகும், அந்த திறத்தன்மையாக அந்த ஜெல்லி போன்ற அமைப்பில் வந்து இருக்கும். இந்த பாதாம் பிசின் நம்ம எடுக்கும் பொழுது இந்த உடம்பில் வந்து சூட்டை வந்து நிவர்த்தி செய்யக்கூடியது. இது வந்து சில பொருட்களை வந்து உணவாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம், மருந்தாகவும் பயன்படுத்தி கொள்ளலாம். மருந்தாக பயன்படுத்தி கொள்ளும்போது முதல் நாள் ஊற வச்சு மறுநாள் வந்து அதை கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வந்து உணவாக பயன்படுத்தும் போது இன்றைக்கி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஜிகர்தண்டா, ஐஸ்கிரீம் இந்த மாதிரியானதுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது எல்லாராலையும் பயன்படுத்த முடியாது. நல்லா கவனித்து பார்த்துட்டிங்கன்னா சில நேரம் சுகர் பேஷண்ட்டுகளாக இருப்பீங்க. ஜிகர்தண்டா சாப்பிட முடியுமா? முடியாது. ஐஸ்கிரீம் சாப்பிட முடியுமா? முடியாது. அது ஆனால் நீங்கள் அதை ஊற வச்சு வெறுமனே வந்து வெறும் வயிற்றில் நீராகாரத்தோடு சாப்பிடும் பொழுது இன்னும் அபரிமிதமான பலன்களை வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். நல்ல உடல் குளிர்ச்சி வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். உடல் குளிர்ச்சி கொடுக்கும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, உடல் சூட்டை தணிக்கும் பொழுது என்ன பண்ணி கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த விந்துவை வந்து அதிகப்படியான ஒரு வளர்ச்சியை வந்து கொடுக்க வைக்குது. அதில் வந்து 2 கான்செப்ட். விந்து வளர்ச்சி அடையுது ஒரு கான்செப்ட், விந்து நிறைய இது பண்ணுற கான்செப்ட். இந்த டெஸ்டோஸ்டரானை அதிகரிக்கிறதுல முக்கிய பங்கு வந்து வகிக்குது. அதனால தான் அது வந்து சுரப்பை அதிகப்படுத்துது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எதுவுமே இல்லாமல் எப்படி வந்து அதில் வரும்? அதில் விந்தணுக்கள் உற்பத்திக்கு மெயினானது வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா டெஸ்டோஸ்டரான்கிற ஒரு ஹார்மோன் தான். அந்த டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் எவ்வளோக்கு எவ்வளோ கூடுது, அதே நேரம் புரோட்டீன் சப்ளிமெண்ட் இருந்தால்தான் அந்த விந்து வந்து குவான்டிட்டியில் வந்து கூடும். அப்போ நம்ம இன்டைரக்டாக இதிலேருந்து நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாதாம் பிசினை நம்ம எடுக்கும் பொழுது டெஸ்டோஸ்டரான் அளவு வந்து அதிகரிக்குது. அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, உடற்சூட்டை தணித்து விந்துவை வந்து கட்டியாக்குது, வளர்ச்சி அடைய வைக்குது அப்படிங்கிற ஒரு டேர்மில் வந்து சொல்லிட்டாங்க. அந்த காலத்தில் வந்து எல்லாமே ஒரு சின்ன டேர்மில் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம தான் இன்றைக்கி வந்து எலாபரேட்டாக அதை வந்து நம்ம பகுத்து உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் உடம்புக்கு தேவையான சில அமினோ ஆசிட்டுகளை வந்து கொடுக்க வைக்குது. இந்த அமினோ ஆசிட் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மரத்துக்கு சப்ளை செய்யக்கூடிய ஒரு எசென்சியலான ஒரு ஃப்ளூயிட். கீழே இருந்து அது வந்து தண்ணியாக தான் அது உறிஞ்சி எடுத்துக்கொண்டு சைலம் ஃப்ளோயம் வழியாக செல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு செல்களில் மாற்றமடைந்து வரும் பொழுது அதுவும் ஒரு சில அமினோ ஆசிட்டுகளை உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த பொருள்கள் நம்மளுடைய உடம்பில் உள்ள அமினோ ஆசிட்டுகளை அதிகரிக்க செய்யலாம் அல்லது சிந்தசைஸ் உற்பத்தி பண்ணுவதற்கு உதவலாம். இந்த மாதிரியான கான்செப்டில் நம்ம எடுத்துக்கொண்டோம்னா இந்த பாதாம் பிசினானது நம்மளுடைய உடம்பில் உள்ள அமினோ ஆசிட் கட்டுமானத்திற்கு ஏதோ ஒரு வகையில் பயன் தரும் பொழுது என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த விந்து வந்து வலிமையாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இதுகள் வரும்பொழுது அதனுடைய இதில் அமினோ ஆசிட்டுகளுடைய ஒரு இதில் வரும்போது ஒரு சைலண்டான ஒரு இது வந்து எல்ஆர்ஜினின்கிற மாதிரியான அது பொருட்கள் கூட அதில் மறைமுகமாக இருந்து கொள்ளலாம். சரியான இன்னும் வந்து அறிவியல் தரவுகள் வந்து இல்லை. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, சாஸ்திரிக்கல் தரவுகள் தானே இருக்க ஒழிய அறிவியல் தரவுகள் வந்து கொஞ்சம் போதுமானதாக இல்லை. இதன் மூலமாக வந்து சாப்பிடும் பொழுது இந்த அமினோ ஆசிட்டுகளை சாப்பிடும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவலை வந்து இன்டியூஸ் பண்ணுவது மூலமாக ஆண்குறி எழுச்சிக்கு உதவி புரியுது. கொஞ்சம் ரெகுலராக இது பண்ணும் பொழுது உங்களுக்கு ஆண்களுக்கு உடல் சூடு குறைஞ்சாலே 99% எல்லாம் போயிடும். சுக்லம் சௌமியம் ஆர்த்தவம் ஆக்னேயம் சொல்லிட்டார். 2 தான் ஒரே ஸ்லோகத்தில் 2 லைன்லேயே சொல்லிட்டாங்க. சுக்லம் வந்து சௌமியமாக தான் இருக்கும். ஆக்னேயம் ஆர்த்தவம் அதாவது மென்சஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய காலகட்டத்தில் ஆக்னேயமாக இருக்கும். அதுன்னு கேட்டிங்கன்னா அந்த டயத்தில் வந்து வெப்பமாக இருக்கும். அந்த முட்டை வரும்போது பெண்களுக்கு அது வேறு சாப்டர், நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை. நம்ம சாப்டரில் வரும்பொழுது இந்த சுக்லம் சௌமியம் வரும்பொழுது அந்த விந்து வந்து குளிர்ச்சி இருந்தாலே அதிகமாக உற்பத்தி பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரம் வந்து
நல்ல ஒரு புரோட்டீன் சப்ளிமெண்ட் உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கறனால நல்ல டீப் ஸ்லீப்பு வந்து இது வந்து கொடுக்குது. அதனால கூட இது வந்து இன்னும் வந்து இப்போ நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம்னு சொல்லலாம். இதில் இன்னும் ஒன்று நம்ம வந்து பார்க்கும்பொழுது சிலவங்க சொல்கிறாங்க அதில் ஆராய்ச்சி பண்ணதில் வந்து கார்போஹைட்ரேட் தான் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து பார்க்கும்போது மெக்னீசியம், ட்ரேஸ் எலிமெண்ட் நிறையாக இருக்குது அப்படிங்கிற வரும்பொழுது இதில் வந்து பார்க்கும் பொழுது இந்த ட்ரேஸ் எலிமெண்ட்டான மக்னீசியம் இதில் வந்து அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. பொதுவாக பிளான்ட் ப்ராடக்டுகளை அதுக்கு க்ரீன் கொடுக்கறதுல மக்னீசியமும் மாங்கனீஸும் ரொம்ப அதிகமாக பயன்படும். அப்போ இது வந்து தண்ணியில் உறிஞ்சப்பட்டும் சைலம் புளோயம் வழியாக மேலே போகும் பொழுது அதில் வெட்டுப்பட்டு தான் வெளியில் திரவமாக வருது. அப்போ இந்த திரவத்தில் வந்து அந்த இலைக்கு தேவையான அந்த தாவரத்திற்கு தேவையான சில சைலம் புளோயம் வந்து மக்னீசியம், மாங்கனீஸு மற்றும் ட்ரேஸ் எலிமெண்ட்டு கூட அதில் போகும். அது நம்ம சாப்பிடும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து இன்னும் வந்து நம்ம உடம்புக்கு வந்து சில வலிமைகளை வந்து உண்டு பண்ணி கொடுக்க வைக்கும். இந்த ஆண்குறியோட பலத்தை வந்து அதிகரிக்க வைக்கும். அதோடு வந்து இது எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம மக்கள் நிறைய பேர் தவறு பண்ணிடுறாங்க. சிலவங்களுக்கு வந்து அந்த 20, 25, 30 வயசில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, சுகர் வந்து இதில் இருக்காது. பட் டெம்பரவரியாக சுகரை வந்து ரைஸ் பண்ணக்கூடியதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஐஸ்கிரீம், ஃபலூடா இதில் வந்து இதாக வைக்கும். தயவு செய்து இளைஞர்கள் கொஞ்சம் அதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுங்க. கூடுமான வரைக்கும் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டங்கள் இதெல்லாம் வந்து குறைப்பதற்கான இதுகளை பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வயசு தான் உங்களுக்கு நல்ல வயசு. அதில் வந்து நீங்கள் சுகரை வந்து ஸ்பைக் பண்ணி அதிகரித்து உங்களுடைய இதர செல்கள் வந்து உடம்பு உறுப்புகள் வந்து பாதிக்கப்பட்டு போயிடும். இதே தான் 35, 40 வயசில் வரும்பொழுது இன்னும் வந்து பாதிக்கப்பட்டு போயிடும். அதனால் வந்து கூடுமான வரைக்கும் இது உணவுப் பொருளாகவே பயன்படுத்தப்படக்கூடியது தான். இருந்தாலும் தயவு செய்து இந்த மாதிரியானதுகளில் பயன்படுத்த வேண்டாம், மருந்தாகவே பயன்படுத்துங்கள். முதல் நாள் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அதை வந்து நான் கொஞ்சம் நல்லா கரைச்சி கூடுமான வரைக்கும் ஒரு துணியிலையோ இதுலேயோ வடிகட்டிடுங்க. அல்லது பெரிய கன்று சல்லடையில், நான் சொல்கிறது பியூரான பாதாம் பிசினுக்கு, இப்போ கடையில் கிடைக்கக்கூடிய பியூர் ஒயிட்டான இதுகளுக்கெல்லாம் நான் சொல்கிறதில்ல. அந்த இதில் யாராவது சவுதி இந்த மாதிரி போயிட்டு வந்தாங்கன்னா, சவுதி, துபாய் இந்த மாதிரி போயிட்டு வந்தாங்கன்னா இங்கே வந்து இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்குது. மலேசியாவில் நிறையா கிடைக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அதை கொஞ்சம் தேவையான அளவு போல் எடுத்துக்கிறங்க. ரொம்ப எடுத்துடாதீங்க, அது பெருசாக வந்துடும். அதை வந்து கொஞ்சம் நல்லா அலசிக்கிட்டு இது பண்ணிக்கிறங்க. இல்லைன்னா ரொம்ப டீப்பாக சில இதில் வந்து கொஞ்சம் டஸ்ட்டு இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கரைச்சிக்கிட்டு வடிகட்டி அதை வந்து என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு இதில் வந்து ஒரு நாள் நைட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா மறுநாள் வந்து பார்க்கும் பொழுது நல்லா வந்து ஜெல்லியாக நிறையா பெருசாகிட்டு வரும். சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா நீராகாரத்தோடு சாப்பிடுங்க. சரிங்களா? ஃபஸ்ட். அப்படி இல்லையா பசும்பாலோட சாப்பிடுங்க. ஆமாம், தேவைக்கு தகுந்த மாதிரி மைல்டாக சுகரை எடுத்துக்கிறங்க. டிபெண்ட் அப்பான் த யுவர் சுகர், ப்ளட் சுகர் லெவலில் பொறுத்து. 40 வயசுனா கண்டிப்பாக தொடாதீங்க. ஓரளவு சுகரை வந்து கண்ட்ரோல்லே கொண்டு வந்துடுங்க. எனக்கு நல்லா இருக்குது, சுகர் கண்டுபிடிக்க முடியல, இல்லை அப்படிலாம் ஃபேக்கானதுகளை நீங்கள் நம்பிட்டு இருக்க வேணாம். மிகினும் குறையினும் நோய் உண்டாக்கும். உங்களை அறியாமலேயே நீங்கள் போடக்கூடியது வந்து டெம்பரவரியாக ரைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்களை வந்து இது பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரியான இதுகள்லாம் வேண்டியதில்லை. சுகரை வந்து கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வரக்கான வழிமுறைகளை பண்ணுங்கள். அப்போ தான் இது வந்து கொஞ்சம் இன்னும் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து உங்களுக்கு அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக பயன் தரக்கூடியது. அதே நேரம் வந்து சாப்பிடும் பொழுது காலை இரவுகளில் சாப்பிடுங்க. கூடுமான வரைக்கும் காலையில் சாப்பிடுங்க, நல்லா இதாக இருக்கும். அதே நேரம் வந்து இதில் ஏகப்பட்ட மருத்துவ பலன்கள்லாம் இருக்குது. பலன்கள் என்னன்னா அல்சரை குறைக்குது, அது மாதிரி மோஷன் சிக்னஸை குறைக்குது, அதெல்லாம் இருந்துட்டு போகுது. நம்ம சப்ஜெக்ட் என்ன, ஆண்மை குறைவு, ஆண்குறி எழுச்சியின்மை, நீண்ட உடல் உறவு, அதைத்தான் நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம பேசுகிற மொழிய. அதற்கு இது மிகச்சிறந்த ஒரு அற்புத தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு பொருள். சரிங்களா? வழக்கம் போல் இந்த நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.